வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாகர் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சைடில் வந்து இப்போ ஆல்ரெடி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பண்ணைக்கும் வந்து ஃபாகர் செட்டப் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றலான்னுட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். செட்டப்பே ஃபுல் செட்டே வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா மெயின் இந்த ஃபாகர் செட்டப். அதில் இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஃபாகர் செட்டப் நம்ம ஆரம்பத்தில் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லைன் எடுத்து தான் எல்லாத்தையுமே வளைச்சி அந்த பைப்பை வளைச்சி கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேமேஜ் எல்லாம் வந்திருக்கும். அதில் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தேன். அதை பேட்ச் ஒர்க் பண்ணுறா பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமா? முடியும் நினைச்சா முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. ஏன்னா தண்ணியாகவே சோசோன்னு ஊற்றுது. என்னன்னு பார்த்தா பைப்பு அங்கங்கே பிடுங்க ஆரம்பிக்குது. வெயில் காலம் வந்துடுச்சு. ஒன்றுமே இதை சரி பண்ணாதான் அடுத்தது நம்ம ஈல்டே எடுக்க முடியும். அதனால் எல்லாமே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபாகரில் வந்து ஓசு புதுசாகவே எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி மாட்டிடலான்ற ஒரு இந்த வேலையை நீ முடிச்சிடலான்ட்டு ஒரு முடிவு இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி ஃபாக் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வருது பாருங்க, மற்றபடி எதுலேருந்துமே வரல. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓசை பிடிங்கிச்சு. ஃபுல்லாகவே பேக்கில் தான் அடிக்குது. மீதி எந்த இடத்துலையுமே ஃபாகே வரல. இதனாலே தண்ணி நிறையாவே வேஸ்ட்டாக போகுது. அடுத்து நம்ம ஃபாகர் செட்டப் வாங்கிட்டு வந்தது போய் பார்ப்போம். ஃபாகருக்கான ஓஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ளஸ் அதுக்கான பைப் லைனுக்கான ஒரு செட்டப்பு. அப்புறம் வந்து ஃபாகருமே வாங்கிட்டு வந்தாச்சு. அது இருக்கிறது போக மீதி ஒரு 2 ஃபாகர் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ளஸ் வந்து சாக்குக்கு சுற்றி சாக்குக்கு போகிறதுக்கும் ட்ரிபிகேஷன் அந்த ஃபாகர் செட்டப் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஒன்றே இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு வந்து வெயில் காலத்தில் வந்து இதை ரன் பண்ண முடியும். மேக்ஸிமம் இன்றைக்கி நான் செட் பண்ணால் தான் ரன் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது. அதாவது ஃபாகரை வந்து ஆன் பண்ண முடியாது. ஃபாகில் தண்ணியே வரல. அதனால் அதை செட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்ப்பேன். அதை செட் பண்ணுற வீடியோ காட்டுறேன். ஒரு வழியாக மொத்தமாக இருக்கிற ஃபாகர் செட்டப்பெல்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே வந்து பேட்ச் ஒர்க் தான் போயிருக்கு. ஆரம்பத்தில் போட்டதுனால எல்லாமே வந்து அங்கே இருக்கிற ஒர்க்ஸ் தான் வந்து டேப் வச்சும் இந்த செட்டையுமே ஒட்டி பண்ணது ஃபஸ்ட்டில். அதில் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தேன். அதை பேட்ச் ஒர்க் பண்ண முடியும் நினைச்சா முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாகருமே இல்லாத இருக்கும். நம்ம அடுத்த இது என்னன்னா 3 லைனுக்கு 3 ஃபாகர் போடுற மாதிரி. அது மேலே எந்த ஒரு வருஷமே இல்லாத இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ பிரித்து அந்த ஃபாகர் செட்டப்புக்கு ஏற்ற அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் அந்த ஓஸை. இது வந்து 16 mm ஓஸு, பிளைன் ஓஸு ஃபாகர் செட்டப்பு. அதாவது நம்ம முன்ன போட்ட ஓஸ் வந்து சொட்டு நீர் பாசத்துக்கு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த ஓஸு போட்டோம். அதில் வந்து ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருந்ததுனால அது இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இது வந்து புதுசாகவே வாங்கியாச்சு. 16 mm சொட்டு நீர் ஓஸ் தான். இது பிளைனாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு வரது வச்சிங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு ஃபாகர் செட்டப் சொருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக எல்லா ஃபாகரையும் அந்த பைப்லேருந்து எடுத்தாச்சு. அந்த பழைய பைப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த முனையில் உப்பு பூத்து போயிருக்குது. இது நாசில் அடைக்கல, ஆனால் உப்பு பூத்து போயிருக்குது. இதை க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா ஒன்றுலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. இது இல்லாமல் புதுசாக ஒரு 2 ஃபாகர் வேறு வாங்கியிருக்கோம். இந்த பைப் லைனுமே போட்டாச்சு. இப்போ ஒரு 3 பைப் லைன் தனியாக போட்டாச்சு. வெறும் டம்மி ஹோல்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு இன்னும் அந்த ஃபாகர் செட்டப் சொருவில் முன்ன வந்து டபுள் லைன் மட்டும் போட்டிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து தண்ணி சரியாக அடிக்காமல் அனல் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இப்போ 3 லைனாக போட்டாச்சு. அதுக்குமே 3த்துக்குமே தனித்தனியாக டேப் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சாக்குக்கு தனியாக போடணும். இன்னும் இதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாகர் செட்டப் பண்ணலை. இதுக்கே டைம் ஆகிடுச்சு. நம்ம ஃபாகர் செட்டப் புதுசாக போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கழட்டிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி, இல்லை க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் அந்த பைப்பில் எம்டியாக விட்டு ஒரு லைனு ஒரு டைம் வந்து தண்ணி விட்டு வெளில எடுத்துடணும். ஏன்னா அதில் டஸ்ட்டு கிஸ்ட்டு ஏதாவது இருந்தால் கூட ஃபாகர் போடுறதுக்கு முன்னாடி வெளில எடுத்துட்டோன்னா அதில் எதுவும் போய் லாக் ஆகாது.
அதனால் ஒன்ஸ் இப்போ எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ஃபாகர் வந்து அதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்படியே பண்ணோன்னா நம்ம போய் அதில் இருக்கிற டஸ்ட்டை போய்ட்டு ஃபில்ட்ரு கீழே இருக்கிறதுனால அதில் டஸ்ட்டை போய் அடைச்சிடும். அப்படி பண்ணிவிட்டு அந்த வால்வை வந்து லாக் பண்ணிடணும். அந்த எண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபாகர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தண்ணி விட்டாகணும். உள்ளே இருக்கிற டஸ்ட்டு கொஞ்சம் இருந்தாலும் அது வெளில வந்துடும் அந்த தண்ணி வழியாக. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு நம்ம. இப்போ ஃபாகர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் லைன் மட்டும் கொடுத்து வச்சுருந்தோம், அதாவது ஒரு வால்வு மட்டும். இப்போ வந்து ஒரு 3-4 வால்வு கொடுத்து வச்சுருப்போம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு. ஃபஸ்ட்டு அதனால் வெளில ஓப்பன் பண்ணி விட்டோம். உள்ளே எந்த ப்ரெஷரில் எங்கே போடுங்கன்னு தெரியாது. அதனால் வெளில ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதானே. ஆகுது, ஆனால் அந்த சவுண்டு வந்துச்சு, இங்கே பிடுங்கிச்சு வால்வு. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம டேப் க்ளோஸ் பண்ண போட்டது அது தண்ணி போட்டு முடிச்சாச்சு. அந்த இதில் தண்ணி விட்டு செக் பண்ணியாச்சு. இது போடுறதே பார்த்தீங்கன்னா 3 நாள் பக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இதுலேயுமே இப்போ ஃபாக் வரல. ஏன்னா தண்ணி இங்கேயே நம்ம வால்வு டேப் பிடிங்கிச்சு. போய் இப்போ அந்த வால்வை மாற்றணும். ஏன்னா இந்த வால்வு இந்த ப்ரெஷர் தாங்காது, இந்த மஞ்சள் கலர் வால்வு. அதனால் வந்து ப்ளூ கலரில் ஒரு வால்வு ஹெவியாக வாங்கி போடணும் போல். நான் வந்து இது சரி தாங்குன்றதுனால தற்போதைக்கு போட்டேன். ஆனால் அந்த ப்ளூ கலர் வால்வு தான் தாங்குது. அதுக்கப்புறம் போயிட்டு உடனே மாற்றின்னு வந்து போட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேங்க எப்படி வருது. சாக்குக்குமே தனித்தனியாக லைன் போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வால்வுன்றதுனால தாங்கலை, இது ஓரளவுக்கு தாங்குது. பார்த்தீங்களா, ஃபாக் எல்லாம் கரெக்டாகவே வருது. அந்த ப்ரெஷர் தாங்கணும். நம்ம வந்து அந்த ஃபாகுக்கு தள்ள பார்த்து இன்னும் ப்ரெஷர் கொடுத்து பம்பு தள்ளும். அந்த ப்ரெஷரை வந்து இது தாங்கினா தான் அந்த வால்வுலேருந்து தண்ணி லீக் ஆகாத இருக்கும். ப்ளஸ் வால்வுமே பிடுங்காத இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இதுலேயுமே வந்து ஃபாக் வெளில வரும். எல்லா பக்கமுமே நல்லாவே அடிக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரே லைன் போட்டு, அதனால் வாங்கி போட பார்த்து கொஞ்சம் ஹெவியான வால்வாக வாங்கி போட்டால் தான் நமக்கு வந்து நிற்கும். எனக்கு வந்து அந்த 3 வால்வுமே லாஸ் தான். ஈக்குவலாக போகிற மாதிரி போட்டாச்சு. அந்த மாதிரி அந்த வால்வு மட்டும் இதுக்கு வாங்காதீங்க. சின்னதாக அந்த சாக்குக்கு வேணால் வாங்கிக்கிங்க. சாக்கு லைன் போடுறோன்னா அதுக்கு வேணால் போட்டுக்கலாம். அது இந்த லைனுக்கு அது போட முடியாது. இந்த சைடு போட்டுக்கிட்டு இந்த சைடில் வர காலானுக்கும் நம்ம வந்து ஃபாக் வரணுன்றதுனால இந்த ஓரத்துலையும் வரணும், அதனால் போட்டிருக்கு. சாக்குக்கு பார்த்தோன்னா இங்கேயே ஒரு வால்வு வச்சாச்சு. அங்கே தேவைன்னா மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இது ஃபுல்லாக 2 லைனாக நம்ம போட்டு விட்டால் நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம வால்வு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். மற்றபடி மேலே ஃபாகுக்குமே சாக்குக்குமே தனித்தனி லைன் போட்டு வால்வு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஷெட்டு வீட்டில் அந்தளவுக்கு வேலை இருக்காது. தண்ணி கீழே விடுறதுக்கு மட்டும் டெம்பரேச்சரை பொறுத்து வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் மட்டும் கீழே விட்டுக்கலாம். அதுக்கு மட்டும் உள்ளே வந்தால் போதும். அது விஷயம் தண்ணிக்கு பொறுத்த வரைக்கும். மற்றபடி சாக்குக்கும் தனியாக போட்டு வச்சுட்டா வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும்.